பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. அதில் இடிக்கும். ஓப்பன் தான். இந்த சைடு ஃபுல்லாக விழுந்துச்சா, அதனால தான் கீழே உண்டு. ஏன் கொசு வராது? கவர்மெண்ட் ஸ்கூலு எப்படி இருக்கு? ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். டேங்க் ஒழுங்கு இருக்கிற சோலை நகர் பிரைமரி ஸ்கூலு 2 வருஷமாக இந்த ஸ்கூலோட டெவலப்மெண்ட்காக நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம். அதாவது ஒரு ஆஃபீஸர் கூட இது செவிசாச்சு இது செஞ்சு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. நீங்கள் இந்த லட்சத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் வந்து பசங்க ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், கட்டாயம் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கூலை ஒழுங்காக முதல்ல வந்து வச்சுக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க நல்லா இருக்கும், ஸ்கூல் போய்டுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் லட்சத்தை பாருங்கள். பசங்களாம் நனைஞ்சிக்கின்னு எங்கே இல்லாமல் கிளாஸ்லாம் கம்பைன் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு ஃபுல்லாக மழை தண்ணி. இதை ஒன்று சரி பண்ணணும் இல்லையா? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி வந்து மழை நிறையா வந்து வருன்ற காரணத்தினால லீவாவது விட்டுருக்கணும். எங்கே பார்த்தாலும் தண்ணி, எப்படி ஸ்கூலுக்கு பசங்க வருவாங்க? இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம பண்ணணும். கவர்மெண்ட் ஸ்கூலோட லட்சணம் இதுதான். நீங்கள் பார்க்கலாம், நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டெவலப் பண்ணியிருக்கிறோம். இதை 2 வருஷமாக நான் கேட்குறேன். இந்த ஒரு இந்த நிலையை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படியே காட்டுங்க, அப்படியே காட்டுங்க. இந்த கிளாஸ் ரூம் உள்ள போகவே முடியல. பாருங்க எப்படி இருக்கு. எத்தனை ரெவியூ மீட்டிங் நான் போடுறது, எத்தனை ரெவியூ மீட்டிங்க்கு உட்காந்து நம்ம பேசியே காலத்தை வந்து நம்ம எப்படி தான் கடந்து போகிறது? நீங்கள் சொல்லுங்கள். எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் சின்ன பசங்க. இது பாருங்க, இந்த படிக்கட்டை பாருங்க, மேலே பாருங்க, ஷீட்டை காட்டுங்க, அந்த ஷீட்டை காட்டுங்க. அப்படியே மழை பெஞ்சது வைங்களேன், அப்படியே தண்ணி தரன்னு ஓடியாருது. இல்லை, முதல்ல எதுக்கு நாம் வந்து தயார்படுத்தணுமோ அதை தயார்படுத்தணும். இது வந்து நீங்கள் பார்க்கலாம், இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சின்ன பசங்க, பிரைமரி ஸ்கூலில் பசங்களை விட்டுட்டு பெற்றவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த டீச்சர்ஸுக்கெலாம் என்ன, இவங்க என்ன டெய்லி எம்எல்ஏ வந்து பார்த்து இது சரி பண்ணி கொடுங்கன்னு செய்யறது தானே? எத்தனை முறை நான் வந்து மீட்டிங் போட்டு இதை நாங்கள் பண்ணணும்னு சொன்னால் எவ்வளோ நாள் தாங்க நீங்கள் எஸ்டிமேஷன் போடுவீங்க? எஸ்டிமேஷனே வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டிக்கினே இருப்பீங்களா? இந்த லட்சத்தை பாருங்கள் எப்படி இது பாருங்க. இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உடனே நடவடிக்கை எடுக்கலன்னா இது பெரிய விளையாட்டு காரியமாக பண்ணக்கூடாது. ஸ்கூல் விஷயத்தில் விளையாடாதீங்க. யாராவது ஒரு ஆஃபீஸர் வந்து பார்க்கணும். இவ்வளோ மழை வரும், இவ்வளோ பேர் காரைக்கால் லீவ் விட்டாச்சு, பாண்டிச்சேரியில் இவ்வளோ மழை வரும்னு சொல்கிறாங்க. ஒட்டாரமாக வந்து ஸ்கூலுக்கு போயே ஆகணும்னு அந்த கிருஷ்ணநகர் ரோட்லாம் பார்த்தேன். எப்படி தண்ணியில் வருவாங்க? இதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க. ஒரு சென்டிமெண்ட் வேறு வச்சுக்கிறோம், நம்ம லீவ் விட்டால் மழை வராதுன்னு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இதெல்லாம் இப்போ பாருங்கள், சின்ன பசங்க தான் வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறது. நாமெல்லாம் ஏசி ரூமில் நல்லா தான் இருக்கிறோம். எல்லா ஆஃபீஸரும்